சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். திருப்பாச்சூர் வாசீஸ்வரர் இந்த கோவிலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இத்திருக்கோவில் திருவள்ளூர் ரயில் நிலையத்திலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவிலும், திருவள்ளூர் பேருந்து நிலையத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. மூன்று அடுக்கு கொண்ட கோவில் ராஜகோபுரம் அழகாகவும் தெற்கு திசை நோக்கியும் இருக்கும். சிவனின் தேவார பாடல் பெற்ற 276 சிவ ஆலயங்களில் இந்த ஆலயமும் ஒன்று. கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகள் பழமையான இந்த கோவில் சோழ மன்னனான மாவீரன் கரிகாலனால் கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது. புராதன பெருமைகளையும் சரித்திர சிறப்புகளையும் கொண்ட இந்த கோவிலோட தல வரலாறை பார்க்கலாம். வாங்க நாம் இப்போ கதைக்குள்ளே போகலாம். ஹைகிரீவா என்ற அசுரன் பிரம்மாவின் வேதங்களை திருடி கொண்டு கடலுக்கு அடியில் மறைத்து வைத்து விட்டான். இதனால் பிரம்மாவால் படைப்பு தொழிலை செய்ய முடியவில்லை. எனவே திருமால் மச்ச அவதாரம் எடுத்து சென்று அவனை அழித்து வேதங்களை மீட்டு வந்தார். இதனால் அவரை தோஷம் பிடித்தது. இந்த தோஷம் விலக சிவனிடம் வேண்டினார். சிவனோ பூலோகத்தில் உள்ள இத்திருத்தலத்தில் என்னை வணங்கி வழிபட தோஷம் நீங்கும் என்றார். இதன்படி மகாவிஷ்ணு இங்கு வந்து இங்கு இருந்த தீர்த்தத்தில் நீராடி சிவனை வணங்கி வழிபட தோஷம் நீங்க பெற்றார் என்று சொல்லப்படுகிறது. பிற்காலத்தில் இத்திருத்தலம் மூங்கில் மரங்கள் சூழ்ந்த வனமாக மாறியது. இப்பகுதியை ஆட்சி செய்து வந்த குறும்பன் எனும் சிற்றரசன் ஒருவன் சோழ மன்னனான கரிகாலனுக்கு வரி செலுத்தி ஆட்சி செய்து வந்தான். திடீரென வரி செலுத்த மறுத்தான். இதனால் சிற்றரசன் மீது போர் தொடுத்தான் கரிகால சோழன். குறும்பனும் தனது குலதெய்வமான காளி தேவியை வணங்கி போர் புரிய தொடங்கினான். அவனுக்கு உதவியாக இருந்த காளி தேவி சோழர் படை வீரர்களை அழித்தாள். போரில் அனைத்து சோழர் படை வீரர்களும் கொல்லப்பட்டனர். படைத்தளபதி மட்டும் உயிருடன் இருந்தார். அவரை வரவழைத்த குறும்பன், உன் மன்னன் கரிகாலன் போருக்கு வந்தாலும் கொல்லப்படுவது உறுதி, இதை உன் மன்னனிடம் போய் சொல் என்று ஆணவமாக கூறினான். மிகவும் தீவிர சிவபக்தனான கரிகாலன் தனது படை வீரர்கள் இறந்ததை அறிந்து வேதனை அடைந்தான். அது மட்டுமில்லாமல் ஒரு சிற்றரசனுக்கு தம்முடைய பெரிய படையை தோற்கடிக்கும் ஆற்றல் எப்படி வந்தது என யோசிக்கவும் செய்தான். சோழ மன்னன் கரிகாலன் பரம்பொருளாகிய எம்பெருமானிடம் தனக்கு உதவும்படி வேண்டினார். எம்பெருமானோ அசிரியாய், கவலை வேண்டாம் கரிகாலா, நீ போரை தொடங்கு, நான் உன் அருகிலேயே இருப்பேன் என்றார். அதே சமயம் எம்பெருமான் காளியை அடக்க நந்தி எம்பெருமானை அனுப்பினார். நந்தியும் காளியுடன் போரிட்டு அதனை வென்றது. மேலும் காளியின் 2 கால்களிலும் தங்க சங்கிலி கொண்டு பூட்டி அதனை கட்டுப்படுத்தினார். பின்னர் சோழ மன்னன் கரிகாலன் சிற்றரசன் குறும்பனுடன் போரிட்டு அவனை வென்றார். போரில் வெற்றி பெற்றவுடன் தன் அருகிலேயே இருப்பேன் என்று சொன்ன சிவனை தேட ஆரம்பித்தான் சோழ மன்னன். ஒரு கட்டத்தில் அங்கு மாடு மேய்க்கும் இடையன் ஒருவனிடம் இங்கு சிவன் கோவில் ஏதாவது உள்ளதா என கேட்க, அந்த சிறுவனோ இங்கு சிவன் கோவில் எதுவும் இல்லை என்றான். ஆனால் ஒரு மூங்கில் புதருக்குள் பசுமாடு செல்லும். அப்போது மரங்கள் விலகி நிற்கும். மாடு திரும்பி வந்ததும் மூங்கில் மரங்கள் தானாக மூடிவிடும் என்று சொல்லி அந்த மூங்கில் புதரை காட்டினான். மன்னனோ மூங்கில் வெட்ட பயன்படுத்தப்படும் வாசி என்ற அரிவாளால் மரங்களை வெட்ட ஆரம்பித்தான். அப்போதும் லிங்கத்தை காணாது சலிப்படைந்த கரிகாலன் ஆவேசமாக ஒரு மூங்கில் மரத்தை வெட்டினான். திடீரென்று ரத்தம் பீரிட்டு கொண்டு வந்தது. அருகில் சென்று பார்த்தபோது
சுழம்பு லிங்கம் நெற்றியில் வெட்டுப்பட்டு இரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. உள்ளம் முருகி எம்பெருமானிடம் மன்னிப்பு கேட்டதும் இரத்தம் வடிவது நின்றது. ஒரு கட்டத்தில் என்ன செய்வதென்று தெரியாமல் அரண்மனைக்கு திரும்பினான். அன்று இரவு மன்னனிடம் தோல்வியுற்ற குறும்பன் மன்னனை பழித்தீர்ப்பதற்காக கொடிய விஷம் கொண்ட பாம்பு ஒன்றை குடத்தில் இட்டு மன்னனிடம் கொடுத்து விட்டனர். மன்னன் குடத்தை திறந்து பார்த்தாரா? பாம்பு மன்னனை தீண்டியதா? சிவன் மன்னனை காப்பாற்றினாரா? இதுக்கப்புறமா என்ன நடந்ததுன்னு அப்புறமா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கோவிலை பற்றின சில சுவாரஸ்யமான விஷயங்களையும் சிறப்புகளையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. இத்திருக்கோவிலின் ராஜகோபுரத்திற்கு நேரே நடராஜர் தனிச்சன்னதியில் அருள் புரிகின்றார். இத்திருத்தலத்தில் அம்பாள் சுவாமிக்கு வலதுபுறத்தில் தனிச்சன்னதியில் கிழக்கு பார்த்தபடி நின்ற கோலத்தில் அருள் புரிகின்றார். இதனை சுவாமி அம்பாளை திருமணம் செய்த கோலம் என்று சொல்கிறார்கள். அம்பாளின் கருவறை விமானம் கோபுரம் போன்ற அமைப்பில் வித்தியாசமாக இருக்கிறது. இத்திருத்தலத்தில் உள்ள விஷ்ணு துர்க்கை காலுக்கு கீழே மகிஷாசூரன் இல்லாமல் காட்சி தருகிறாள். சிவன் சன்னதிக்கும் அம்பாள் சன்னதிக்கும் இடையில் விநாயகர், வள்ளி தெய்வயானுடன் சுப்பிரமணிய சுவாமி என ஒரே வரிசையாக சிவனின் குடும்ப தெய்வங்கள் அருள் புரிகின்றனர். இவ்வாறு அமைந்திருப்பது ரொம்பவே அபூர்வம். தனது திருமுடியை கண்டதாக பொய் சொன்ன தாழம்பூவை பூஜைகளில் இருந்து ஒதுக்கி வைத்தார் சிவன். தாழம்பூ சிவனிடம் தன்னை மன்னித்து விடுமாறு பரிகாரம் வேண்டவே சிவராத்திரி நாளில் மட்டும் தனது பூஜைக்கு பயன்படும்படி சிவன் வரம் கொடுத்தாராம். இதன் அடிப்படையில் இக்கோவிலில் சிவராத்திரி தினத்தன்று இரவு ஒரு கால பூஜையில் மட்டும் தாழம்பூவை சிவனின் உச்சியில் வைத்து பூஜை செய்கின்றனர். இந்த நேரத்தில் சிவனை தரிசித்தால் ஆணவம், பொய் சொல்லும் குணங்கள் நீங்கும் என நம்பப்படுகிறது. இங்குள்ள விமானம் கஜபிருஷ்டம் எனப்படுகிறது. கஜபிருஷ்டம் என்றால் யானையின் பின்பகுதி போன்ற அமைப்பை கஜபிருஷ்டம் என சொல்லப்படுகிறது. தேவார பாடல் பெற்ற தொண்டை நாட்டு சிவ ஆலயங்களில் இது 16வது சிவ ஆலயமாகும். இத்திருத்தலத்தின் அர்த்த மண்டபத்தில் ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்த ஸ்ரீசக்கரம் இருக்கின்றது. இத்திருக்கோவிலில் சித்திரை மாதம் 10 நாட்கள் நடக்கும் பிரம்மோற்சவம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. தட்சனின் யாகத்திற்கு சென்றதால் பார்வதி தேவியை பூலோகத்தில் சாதாரண பெண்ணாக பிறக்கும்படி சபித்தார் சிவன். சாபத்தால் பூலோகத்தில் இத்தலத்திற்கு வந்த அம்பாள் சிவனை வேண்டி தவம் செய்தாள். இவளது தவத்தில் உருகிய சிவன் அம்பாளை தன் காதலியே என்று சொல்லி அன்போடு அழைத்து அவளை மன்னித்து அருளினாராம். இதனால் இத்தலத்து அம்பாள் தங்காதலி அம்பாள் என்று அழைக்கப்படுகிறார். இவளிடம் வேண்டிக் கொண்டால் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை உண்டாகும் என்பது நம்பிக்கை. அம்பாளின் பெயரால் இவ்வூருக்கு தங்காதலிபுரம் என்ற பெயரும் உண்டு. இந்த ஆலயத்தில் 5000 வருட பழமையான மூங்கில் மரம் தலவிருட்சமாக உள்ளது. திருமால் அசுரர்களை அழித்த தோஷத்தால் தன்னிடம் இருந்த 16 செல்வங்களில் 11 செல்வங்களை இழந்தாராம். அந்த செல்வங்களை பெறுவதற்காக சிவனை வேண்டினார். சிவனின் ஆலோசனைப்படி இத்திருத்தலத்தில் 11 விநாயகர்களை பிரதிஷ்டை செய்து வணங்கி இழந்த செல்வங்களை பெற்றார் என சொல்லப்படுகிறது. இதை உணர்த்தும் விதமாக இத்திருத்தலத்தில் 11 விநாயகர்கள் ஒரே இடத்தில் சிறு மண்டபத்தின் கீழ் காட்சி தருகின்றனர். இதனை விநாயகர் சபை என்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் திரிபுராசுரர்களை அழிக்கச் சென்ற சிவன் விநாயகரை வணங்காமல் செல்லவே அவரது தேர்ச்சக்கரத்தின் அச்சை முறித்து விட்டார் விநாயகர். அவர் ஒரு சபை அமைத்து சிவனிடம் தன்னை வணங்காமல் சென்றது ஏன் என கேட்டு விசாரணை செய்ததாகவும் விநாயகர் சபை உண்டானதற்கு காரணமாக சொல்லப்படுகிறது. இந்த விநாயகர் சபையில் 11 நெய் தீபம் ஏற்றி வணங்கி வழிபட இழந்த சொத்துக்களை மீண்டும் அடையலாம் என்பது நம்பிக்கை.
இத்திருத்தலத்தில் அம்பாள் தினமும் ஈசனுக்கு அபிஷேகம் செய்து வழிபடுவதாக ஐதீகம். எனவே பிரதோஷத்தின் போதும் இதர உற்சவங்களின் போதும் முதலில் அம்பாளுக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது. இத்திருத்தலத்தில் நந்தியால் அடக்கப்பட்ட சொர்ணகாளி தனிச்சன்னதியில் அருள் புரிகின்றாள். இவளது கால்களில் விலங்கு போடப்பட்டிருக்கிறது. பௌர்ணமி தோறும் மாலை வேளைகளில் இவளுக்கு சிறப்பு பூஜைகள் நடக்கிறது. கருவறையில் சிவன் சுயம்புலிங்கமாக சதுர வடிவ பீடத்தில் காட்சி தருகிறார். இவர் தலையில் வெட்டுப்பட்ட தடத்துடன் தன் உடலின் மேல் பகுதி மட்டும் இடதுபுறத்தில் சற்று நகர்ந்தபடியான கோலத்தில் இருப்பது தனிச்சிறப்பு. காயம்பெட்ட லிங்கம் என்பதால் இத்தலத்து சுவாமியை கைகளால் தொட்டு பூஜைகள் செய்யப்படுவதில்லை. இதனால் இத்தலத்து சுவாமி தீண்டா திருமேனியாக அருள் புரிகின்றார். அந்த கதையில் மன்னனின் எதிரிகள் அவரை கொல்ல கொடிய விஷம் கொண்ட பாம்பு ஒன்றை குடத்தில் போட்டு கொடுத்து விட்டனர். மன்னன் குடத்தை திறந்து பார்ப்பதற்கு முன்பு அங்கு வந்த ஒரு பாம்பாட்டி குடத்தில் இருந்த பாம்பை பிடித்துவிட்டு ஏதும் சொல்லாமல் சென்று விட்டார். மன்னனின் கனவில் வந்த சிவன் தானே பாம்பாட்டியாக வந்ததையும் மூங்கில் காட்டில் சுயம்புவாக எழுந்தருள்ள இடத்தில் கோவில் கட்டுமாறும் கூறினார். மன்னன் கரிகாலனும் இத்திருத்தலத்தில் கோவில் எழுப்பினான். வாசி எனும் கருவியால் வெட்டுப்பட்ட சிவன் என்பதால் இத்தலத்து சுவாமிக்கு வாசீஸ்வரர் என்ற பெயர் உண்டானது. வாசீஸ்வரரை வணங்கி வழிபட திருமணத் தடை அகலும், கடன் தொல்லை தீரும், தோஷங்கள் நீங்கும், எதிரிகளின் தொல்லைகள் நீங்கும் என்பது நம்பிக்கை. மூங்கில் வனத்தில் இருந்த சிவன் என்பதால் இவருக்கு பாசுரநாதர் என்ற பெயரும் உண்டு. பாசு என்றால் மூங்கில் என்று பொருள். பாம்பாட்டியாக சென்று கரிகாலனை காப்பாற்றியதால் பாம்பாட்டீஸ்வரர் என்ற பெயரும் உண்டு. ஆக மொத்தத்தில் சிவனை வணங்கி வழிபடுவோருக்கு அவன் அருள் கட்டாயம் கிடைக்கும். இந்த கோவிலை பற்றி எனக்கு தெரிஞ்ச தகவலை பதிவு பண்ணியிருக்கேன். மேலும் சில தகவல்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு மேலும் தகவல் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். புராண பெருமைகளையும் சரித்திர பின்னணியும் கொண்ட இத்திருக்கோவிலுக்கு குடும்பத்துடன் சென்று வழிபடுவோம். ஓம் நம சிவாய.